அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சிரியாவில் 2024ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி ஆசாத் ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் நடந்து வருகின்ற அரசானது அமெரிக்காவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றது. IS இயக்கத்தினருக்கு எதிராக எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்கு பின்னர் சிரியாவின் பல்மைரா நகரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் 2 பேர் மற்றும் அமெரிக்க குடிமகன் ஒருவர் என்று 3 பேர் பலியாகியுள்ளனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் சிரியாவின் IS இயக்கத்தினர் குறித்த நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள குறித்த அமைப்பினரின் நிலைகளை குறிவைத்து அமெரிக்க பாதுகாப்பு படை மீண்டும் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் கடந்த 3ஆம் தேதி முதல் 10 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட IS நிலைகள் மீது 10 முறை வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் 2 ஆண்டுகளின் பின்னர் நாடாளுமன்றத்திற்கான 13வது பொதுத் தேர்தல் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பங்களாதேச தேசியவாதி கட்சி வேட்பாளர்கள் 209 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். அந்த கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கும் கூடுதலாக மொத்தம் 212 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த தேர்தலில் ஜமாத்தி இஸ்லாமி கட்சி 68 இடங்களை வென்றுள்ள நிலையில் இதன் மூலம் அக்கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் சேரவுள்ளது. பங்களாதேஷ் தேசியவாதி கட்சியைச் சேர்ந்த தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமர் ஆகின்ற நிலையில் தாரிக் புதிய அமைச்சரவை வருகின்ற 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளது. பங்களாதேஷ ஜனாதிபதி முகமது சகாபுதீன் மந்திரிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கின்றார். பிரதமர் தேர்தலில் பங்களாதேஷின் தேசியவாத கட்சி பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ள சூழலில் நாராயண்கஞ்ச் நகரில் ரூபகஞ்ச் பகுதியில் அக்கட்சி அலுவலகம் ஒன்று அமைந்துள்ளது. இதனை அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கியுள்ளனர். மேற்காபிரிக்க நாடான நைஜீரியாவில் IS, அல் கொய்தா, போகோம் ஹராம் போன்ற அமைப்புகளும் பல்வேறு ஆயுத குழுக்களும் கிளர்ச்சி குழுக்களும் செயற்பட்டு வருகின்றன. இதேபோன்று பணத்திற்காக பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள், கால்நடைகளை கடத்தும் கும்பல்களும் செயற்பட்டு வருகின்றது. இந்த குழுக்கள் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நைஜீரியாவின் நைஜர் மாகாணம் ஃபெர்கு நகரில் உள்ள 3 கிராமங்களுக்கு நேற்றைய தினம் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஆயுத கும்பல் நுழைந்துள்ளது. மேலும் கிராமங்களில் உள்ள மக்களை கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 46 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் பலர் படுகாயமடைந்துள்ள நிலையில் கிராமங்களில் இருந்து 20க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி முனையில் கடத்தி சென்ற நிலையில் இந்த சம்பவம் குறித்து அறிந்த பாதுகாப்பு படையினர் கடத்தி செல்லப்பட்டவர்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலஸ்தீனத்திற்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பில் முழு உறுப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என்று ஆப்பிரிக்க தலைவர்களின் ஒருமிதமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். எத்தியோப்பியாவின் தலைநகர் அடிஸ் அபாவில் நடைபெற்ற அமெரிக்க ஒன்றிய உச்சி மாநாட்டின் நிறைவு அமர்வில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநாட்டின் இறுதி அறிக்கையில் பாலஸ்தீன மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை கிடைக்க வேண்டியது நியாயமான மற்றும் சட்டப்பூர்வமான உரிமை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வர வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் மேலும் பாலஸ்தீன மக்களை கட்டாயமாக இடம்பெயரச் செய்யும் எந்த முயற்சியும் கடுமையாக எதிர்க்கப்படும் என்றும் காசா பகுதியில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டின் போது பலஸ்தீன பிரதமர் மேற்கு கரை பகுதியில் நிலவும் சூழ்நிலை காசாவுடன் ஒப்பிடத்தக்கதாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுவது, சட்டவிரோத குடியேற்றங்கள் விரிவுபடுத்தப்படுவது மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். காசா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடத்திய இரவு நேர வான்வழி தாக்குதலில் குறைந்தது 8 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக பலஸ்தீன ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 4 பேர் வரையில் கொல்லப்பட்டுள்ளனர். அதேபோன்று வடக்கு காசா பகுதியில் ஜபாலியா அருகே 4 பேர் வரை கொல்லப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலிய படையினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக பலஸ்தீன ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. கமாஸ் படையினரும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தற்போது உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். காசா எல்லைப் பகுதியில் உள்ள மஞ்சட் கோடு எனப்படுகின்ற பாதுகாப்பு எல்லையை தாண்டி 5 ஆயுதம் ஏந்திய தாக்குதல்தாரிகள் முன்னேறியதால் இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது உள்ள போர் நிறுத்த நடைமுறைகள் தொடர்வதாகவும் இஸ்ரேலிய தரப்பினர் தகவல் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்கா போரை தொடங்கினால் அது ட்ரம்பிற்கு பெரிய பாடமாக இருக்கும் என்று ஈரான் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இரு நாட்டு தலைவர்கள் முரணான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்ற நிலைமையை மிகவும் மோசமடைய செய்து வருகின்றது. இந்நிலையில் ஈரானிய ஆயுதப்படைகள் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் சையத் அப்துல் ரஹீம் மௌசவி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசியபோது அமெரிக்காவின் ஆக்ரோஷமான ராணுவ நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் வெளியுறவு கொள்கையின் முரண்பாடுகளை சுட்டிக்காட்டிய அவர் ஒரு புறத்தில் போருக்கு தூண்டுவதாகவும் மறுபுறத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை போருக்கு ட்ரம்ப் விரும்பினால் அவரின் பேச்சுவார்த்தை குறித்து பேச வேண்டும் என்று சையத் அப்துல் ரஹீம் மௌசவி கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ட்ரம்பின் கருத்துக்கள் அற்பமானது என்றும் தகுதியற்றது என்றும் உலக தலைவருக்கு தகுதியற்றவை என்றும் அவர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்துவதற்கான புதிய அமைதி பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் அடுத்த வாரம் நடைபெற திட்டமிட்டுள்ள நிலையில் இரண்டு நாடுகளும் மாறி மாறி ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைனில் உள்ள கருங்கடல் துறைமுக நகரான ஒடேசாவில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் வயதான பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இரு நாட்டு எல்லையில் உள்ள பிரியான்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் ரஷ்யாவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். ரஷ்யாவின் எல்லையில் அமைந்துள்ள பெல்கொடோரோட் நகரின் மீது உக்ரைன் நேற்றைய தினம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் இருவர் கொல்லப்பட்ட நிலையில் 5 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்தே நேற்றைய தினம் ட்ரோன் தாக்குதல் மாறி மாறி இடம்பெற்றுள்ளது. அடுத்த வாரம் ஜெனீவாவில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் தூதர்களுடன் அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்ற நிலையில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருப்பதாக ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சமூக வலைதள பக்கத்தில் பகிரப்பட்ட இனவரி கலந்த காணொலி குறித்து தன்னுடைய ஆதங்கத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். டொனால்டு டிரம்பின் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பகிரப்பட்ட ஒரு காணொலியில் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிசல் ஒபாமாவை குரங்குகளாக சித்தரிக்கும் இழிவான காட்சி இடம்பெற்றிருந்தது. இந்த காணொலியில் 2020 தேர்தல் முறைகேடுகள் குறித்த ஆதாரமற்ற முறைப்பாடுகளும் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் ஃப்ரைன் டைலர் கோகன் என்ற ஊடகவியலாளரின் நேர்காணலில் பேசிய ஒபாமா டிரம்பின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் பின்வரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். பொது வாழ்வில் இருக்க வேண்டிய கண்ணியம், ஒழுக்கம் மற்றும் வெட்கம் ஆகியவை தற்போது காணாமல் போய்விட்டன. சமூக வலைதளங்களில் நடப்பவை ஒரு கோமாளித்தனமான காட்சி போலுள்ளது. இந்நிலையில் அரசியல் சூழல் இவ்வளவு மோசமாக இருந்தாலும் சாதாரண அமெரிக்க மக்கள் இன்னும் கருணை மற்றும் கண்ணியம் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக ஒபாமா தெரிவித்துள்ளார். இதேவேளை டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த கருப்பின செனட் டிஸ் ஸ்காட் வெள்ளை மாளிகையில் நான் பார்த்த மிக மோசமான இனவரி செயல் இது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த காணொலியை தான் முழுமையாக பார்க்கவில்லை என்றும் இதற்கு மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா முன்வைத்த அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் திட்டத்தினை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரான் தனது செறிவூட்டல் நடவடிக்கைகளை 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு முற்றிலுமாக நிறுத்திவிட்டு பின்னர் 1.5% மட்டுமே செறிவூட்டலுடன் தொடர வேண்டும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அத்துடன் ஈரான் 60% செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா தடைகளை நீக்காது ஈரானை தாக்குவதை மட்டுமே தவிர்க்கும் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஈரான் இந்த திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் எட்மோண்டன் நகரின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாலை 3 மணியளவில் 110 அவென்யூ மற்றும் 83 ஸ்ட்ரீட் சந்திப்பிற்கு அருகில் உள்ள 3 மாடி குடியிருப்பு கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். காயமடைந்த 4 உடல்நிலை குறித்து விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்றும் தீ விபத்து ஏற்பட காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து காரணமாக சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த பல நாட்களாகவே கிரீன்லாந்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று தொடர்ந்து சொல்லி வருகின்ற நிலையில் கிரீன்லாந்து நாடு தற்போது டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. கிரீன்லாந்தில் இயக்கப்பட்ட கனிம வளம் இருக்கின்ற நிலையில் அத்தோடு பூமிக்கு அடியில் பல ராணுவ தளவாடங்களை அமெரிக்கா அமைத்திருக்கின்றது. மேலும் குறித்த தீவு ரஷ்யாவிற்கு மிக அருகில் இருப்பதால் அங்கு ட்ரேடர் அமைத்தால் ரஷ்யாவை சுலபமாக கண்காணிக்க முடியும். இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் தான் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற நினைக்கின்றது என்றும் முதலில் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்குவோம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் கிரீன்லாந்தை விற்க முடியாது என்று டென்மார்க் அதிபர் கூற ஏதோ ஒரு வழியில் நாங்கள் கிரீன்லாந்தை எடுத்துக்கொள்வோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றார். மேலும் நாங்கள் கிரீன்லாந்தை கைப்பற்றவில்லை என்றால் சீனாவோ ரஷ்யாவோ அதை கைப்பற்றிவிடும் என்று தொடர்ந்து சொல்லி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.